மோடியாருடைய தொழிற்கொள்கை என்ன? அதை பாருங்கள். அவர் இந்தியாவை வல்லரசாக்குவதற்காக ஆயுதங்களை செய்வது என்பது முதன்மை தொழிலாக கருதுகிறார். பிரான்ஸோடவும் அமெரிக்காவோடவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு இங்கே ஆயுதங்களை தயாரிக்க போகிறாராம். அது மட்டுமல்ல, அடானி 200 ஏக்கருக்கு மேலே நிலத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ரசாயன ஃபேக்ட்ரி, அது டியர் கேஸில் இருந்து, துப்பாக்கி தேவையான குண்டுகளில் இருந்து, ஏவுகணைக்கு தேவையான எரிபொருள் குண்டுகள் வரை அவங்க தயாரித்து ஏற்றுமதி பண்ண போகிறாங்களாம். இன்று இந்தியா ஒரு காலத்தில் அதுக்கு மரியாதை எப்போ இருந்தது தெரியுமா? பேரழிவு ஆயுதங்களை ஒழிப்போம் என்று டிக்ளேர் பண்ணி அணுகுண்டு நாங்கள் சோதிக்க மாட்டோம் என்று சொன்ன காலத்தில் தான் உலகமே இந்தியாவை ஏறெடுத்து பார்த்தது. அந்த கொள்கையை தூக்கி தூர போட்டுட்டு ஏகாதிபத்திய வாழ்வோடு சேர்ந்து இவரும் ஆயுதம் கொடுத்து ஏற்றுமதி பண்ணுவாராம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுக்குமே செலவழிக்காமல் 4 வழிச்சாலை கட்டினீங்க, காடுகளை அழிச்சிங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வளர்த்தீங்க. யாருக்கும் வேலை கிடைக்கல, எந்த தொழில் வளர்ச்சியும் இல்லை. கடந்த 10 ஆண்டுகளிலே இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி சரிந்தது என்பதற்கு அரசாங்கம் கூட புள்ளிவிவரம் சொல்லுகிறது. விவசாயமும் சரிந்திருக்கிறது. சர்வீஸ் செக்டரில் நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள்னால ஒரு இது உயர்ந்திருக்கு. ஆனால் அப்போதும் நம்ம நாடு சொந்த கால் நிற்பதற்கான ஏற்பாடு இல்லை. இத்தகைய மோசமான கொள்கையை செய்து கொண்டவர் அவர் இந்தியா உலகம் முழுவதும் ஒரு குடும்பம்னு சொல்லுவார். அந்த குடும்பத்தில் மணிப்பூர் சேராது, இஸ்லாம் மக்கள் சேர மாட்டாங்க, பாகிஸ்தான் சேராது, சீனா சேராது. ஏன்னா உலகமே ஒரு குடும்பம்னு சொல்லும் பொழுது இல்லை, இதெல்லாம் சேர்க்கணுமா வேண்டாமா? இல்லை, சேராது. பக்கத்தில் இருக்கிற இலங்கையும் சேராது, மரிஷியஸ் தீவும் சேராது. ஒரே குடும்பமாக அவர் 73 திட்டங்களை அறிவித்து 73லையும் பார்த்தோம்னா உலகமே வேக்கிற மாதிரி இருக்கும். பார்த்த ஏழை பென்ஷன் திட்டம் வயதிகளுக்குன்னு அறிவித்தார். கடைசியில் இளைஞர்களுக்கு என்று அக்னிவீர். இந்த எந்த திட்டத்திலேயாவது இந்தியாவில் உள்ள இளைஞனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் சொல்ல முடியுமா? எனவே இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்தை ஆபத்து என்று தெரிகிறது.